ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் தொடர்ந்து கப்பல் பிரயாணம் செய்வது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று நூற்றுக்கு அதிபதிக்கு அறிவிக்கிறார். நூற்றுக்கு அதிபதி கப்பல் தலைவனுடைய ஆலோசனையை கேட்கிறார். கப்பல் தலைவன் சொல்லுகிறான், இந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராது, ஆகவே இவ்விடத்தை விட்டு வேறொரு துறைமுகத்துக்கு நாம் போய்விடலாம் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதிக்கு 2 ஆலோசனைகள் வருகிறது. பவுல் சொல்லுகிறார், இங்கேயே தங்கி விடுவோம் என்று. கப்பல் தலைவன் சொல்லுகிறான், நாம் இங்கிருந்து பெயர்ந்து போய் வேறொரு துறைமுகத்திலே தங்கிவிடலாம் என்று. இந்த 2ஐயும் நூற்றுக்கு அதிபதி ஒப்பிட்டு பார்த்து, நூற்றுக்கு அதிபதி பவுல் சொன்னவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்படி என்றால் பவுல் சொல்லுகிற வார்த்தையிலே நூற்றுக்கு அதிபதிக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவன் மாலுமியும் கப்பல் எஜமானும் சொன்னவைகளை அதிகமாய் நம்பினபடியினால் அதன்படி அவன் செயல்பட்டான். அப்படி அவர்கள் அந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வேறு துறைமுகத்துக்கு நேராக பிரயாணப்பட்டார்கள். சற்று நேரம் கடலும் காலநிலையும் நன்றாயிருந்தது. அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய கடல் காற்றாகிய யூரோகிலிதோன் என்பது அவர்கள் கப்பல் அடித்து கொண்டு போய்விட்டது. அநேக நாட்களாக சூரியனையோ வெளிச்சத்தையோ காணாமல் காற்றிலும் மழையிலும் அடிபட்டு ஜீவன் தப்பிப்பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய் அலைந்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நூற்றுக்கு அதிபதிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலோசனையும் வந்தது, மனுஷருடைய ஆலோசனையும் வந்தது. கர்த்தருடைய ஆலோசனையை பார்க்கிலும் மனுஷருடைய ஆலோசனையை நூற்றுக்கு அதிபதி நம்பினதுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனையில் அவர்கள் அகப்பட்டதற்கு காரணம். இன்றைக்கு நமக்கு முன்னேயும் ஆண்டவருடைய ஆலோசனையும் வரும், மனுஷர்களுடைய ஆலோசனையும் வரும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய முற்படுகிற போது மனுஷ ஞானங்களும் எதிர்ப்பான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். ஆனால் அவைகளையும் பொருட்படுத்தாமல் கர்த்தர் சொன்னார், அதை செய்கிறேன் என்று நாம் துணிந்து செயல்படுவோமானால் தேவன் நமக்கு துணையாயிருப்பார். அதே நேரத்தில் மனுஷ ஞானத்திலிருந்து சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்வோம். மனுஷர் சொல்லுகிற பிரகாரம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக மனுஷ ஆலோசனையும் தேவ ஆலோசனையும் வரும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாங்கள் செய்ய முன் வரும்படிக்கு எங்களுக்கு நல்ல மனதிடனையும் மன தெளிவையும் தாரும். மனுஷ ஆலோசனைகளில் அகப்பட்டு வேதனைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அதற்காக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.